லெபனானுக்கு எதிரான தாக்குதலுக்கு நிச்சயம் பதில் அளிக்கப்படும் என்று ஹெஸ்பொல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தெரிவித்துள்ளார். லெபனானில் பேஜர்கள் மற்றும் தொடர் பாடல் கருவிகள் வெடிப்புக்குள்ளானமையை தொடர்ந்து அவர் அந்த நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை இல்லாத இந்த தாக்குதலை தற்போது எதிர்கொண்டுள்ள நிலையில் அதற்கு நிச்சயமாக பதில் தாக்குதல் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். காசாவில் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹெஸ்பொல்லா அமைப்பு ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா ஆகிய அமைப்புகளை ஈரான் ஆதரித்து வருகிறது. கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் லெபனானில் ஹெஸ்பொல்லா அமைப்பின் பல பேஜர் மற்றும் தொடர் பாடல் கருவிகள் வெடித்தமையினால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 3000க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். இதன் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போதிலும் அதற்கு இஸ்ரேல் இதுவரை எவ்வித பதிலையும் வழங்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையத்தில் பயணம் செய்யும் மக்கள் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை விமானத்தில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள தலைநகர் பெய்ரூட்டில் அல் ஷஹரா மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் திடீரென வெடித்து சிதறியது. இதில் 9 பேர் உயிரிழந்து 3000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தலைநகர் பெய்ரூட்டின் பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புல்லாவினரின் வாக்கி டாக்கி கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதால் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து 300க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் என ஹிஸ்புல்லா அமைப்பினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேலின் சதி இருப்பதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியது. இதன் காரணமாகவே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருவதாக கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பயணிகள் தங்களிடனோ தாங்கள் கொண்டு வரும் பைகளுடனோ பேஜர், வாக்கி டாக்கி ஆகியவற்றை வைத்திருக்க அனுமதி இல்லை என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிவுறுத்தலால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் கரோலினாவில் வணிக நிலையத்தில் பணியாற்றிய கிளர்க் ஒருவரை கொலை செய்த குற்றவாளி ஒருவருக்கு ஊசி மூலம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1997ஆம் ஆண்டில் தென் கரோலினாவில் கிரீன்வில்லில் உள்ள ஒரு பெரிய வணிக நிலையத்தில் ஆயுதமேந்திய கொள்ளையின் போது 3 குழந்தைகளுக்கு தாயாரான ஐரின் கிரேவ்ஸை கொலை செய்ததற்கு 1999ஆம் ஆண்டில் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை இடம்பெற்ற போது கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது. அதில் அந்த பெண்ணை மாஸ்க் அணிந்த துப்பாக்கிதாரி ஓவன்ஸ் தான் சுட்டுக் கொன்றார் என்று கொலையாளியுடன் சென்ற மற்றவர் சாட்சியம் அளித்தார். இந்நிலையில் 46 வயதான ஃப்ரெடி ஓவன்ஸ் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் இந்த மரண ஊசி தண்டனையானது அமெரிக்காவில் அடுத்த வாரத்தில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ள 5 மரண தண்டனைகளில் ஒன்று என தெரிவிக்கப்படுகிறது. குற்றவாளி தன்னை கருணை அடிப்படையில் மரண தண்டனையில் இருந்து விடுதலை செய்யுமாறு கருணை மனு வழக்கறிஞரால் முன்வைக்கப்பட்டதாகவும் இந்த மனு மரண தண்டனையின் இறுதி நேரத்தில் நிராகரிக்கப்பட்டால் தென் கரோலினாவில் 13 ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்ட முதல் கைதியாக ஃப்ரெடி ஓவன்ஸ் இருப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. பல பிரித்தானிய அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய சர்வதேச நிறுவனங்களின் சமூக வலைதள கணக்குகள் திருடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை இரவு இந்த ஹேக்கிங் சம்பவம் அரங்கேறி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீதித்துறை செயலர் மற்றும் தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் கணக்குகள் திருடப்பட்டுள்ளன. அவர்களின் வலைதள கணக்குகளில் ஒரே மாதிரியான செய்திகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். பிரிட்டிஷ் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் இதே போன்ற மீறல்களை எதிர்கொண்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டு ஜெர்மி கார்பினின் ட்விட்டர் கணக்கு கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.